Hey all, this is second day at Yellowstone National Park. Next day morning எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கேம்பிங்கில் நெக்ஸ்ட்டு டே சுற்றுறதுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் வழியில் ஸ்டார்ட் பண்ணும்போதே யார் நிற்கிறாங்க? நம்ம பேர் வந்தாச்சு. பேர் பார்த்தோன்னே கிட்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டட். அண்ட் தென் பேர் பார்த்துட்டு அடுத்த கேஷியருக்கு கிளம்பியாச்சு. போகும்போதே வழியில் வியூ பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? பயங்கரமான ஒரு வியூ பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். போகும்போதே நம்ம லக்கியாக இருந்தால் இந்த மாதிரி அப்பப்போ இடையில பைசன் கூட பார்க்கலாம். ஆனால் பைசன் கொஞ்சம் டேஞ்சரஸ். நம்ம கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாலாம் நின்று பார்க்க முடியாது. இதுவே ஓகே. பட் பைசன் எல்லாம் ஸ்கூலில் படித்தது புக்ஸில். இப்போ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல? பைசன் பார்க்கறது கொஞ்சம் அபூர்வம் தான் இந்த ஊரில். ஸ்டில் பைசன் ஃபார்மே இங்கே இருந்துச்சு. அண்ட் தென் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரிப்பை. இது வந்து மேமோத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். மேமோத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு வியூ. ரொம்ப ஃபேமஸான ஹாட் ஸ்ப்ரிங் அது. போகிற வழி ஃபுல்லாகவே எக்ஸைட்டடாக தான் போனோம் நாங்கள். பார்த்தா இதே மாதிரி தான் வெள்ளை வெள்ளையாக மேகமாக இருந்துச்சு. செம சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு ஆனால் கொஞ்சம் மேலே ஏறி போகணும்னு சொன்னாங்க ஃபுல்லாக மேமோத் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்குறதுக்கு. இங்கே எல்லாம் பயங்கரமாக ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ரெக்கிங் எல்லாம் போக முடியாது. கீழே இருந்து பார்க்கும்போதே வியூ அமேசிங்காக இருந்துச்சு. மேமோத் ஸ்ப்ரிங் பார்க்க போகும்போதே ஹாஃப் அ டே போயிடுச்சு அதில். அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பும்போது வழியில் நாரிஸ் ஹாட் ஸ்ப்ரிங்கும் பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு. குட்டி குட்டியாக அங்கங்கே பயங்கர கலர்ஃபுல்லாக பயங்கரமான ஒரு வியூ இருந்துச்சு. அங்கேயுமே ஊர் ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புகை வந்துக்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொதிச்சிக்கிட்டே பாய்லிங் வாட்டரெல்லாம் பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்துச்சு. நாரிஸ் ஹாட் ஸ்ப்ரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி தான் போனோம். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் சேஃப் டு கோ டூ க்ளோசர் அண்ட் ஆல். ஏன்னா அடியில் ஸ்டில் ஆக்டிவ் வால்கேனோ இருக்குது. அண்ட் தென் ஒரு ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்தாச்சு. இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? பட் ஸ்டில் ஆசைப்பட்டு போய் தண்ணியெல்லாம் டச் பண்ண முடியாது. இட்ஸ் அ பாய்லிங் வாட்டர். பார்த்தாலே தெரியுதில்ல? நான் சீரியஸாகவே சொல்கிறேங்க. கிட்ட போய் தண்ணியிலலாம் கை வைக்க முடியாது. பயங்கரமான கிட்ட கூட போக முடியாது. அவங்க ஒரு சர்டன் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நின்று நம்ம இதே பார்க்க முடியும். தண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. தண்ணியை மட்டும் பார்த்துட்டு சூப்பராக நேச்சரோட வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதுவும் ஒரு ஃபேமஸ் ஹாட் ஸ்ப்ரிங் தான், 3 சிஸ்டர்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இதுவும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.